அனைவருக்கும் வணக்கம். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சிவபெருமாள் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். என்னுடன் பொதுச் செயலாளர் பழனிமுருகன் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது இன்றைய பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா, இப்போ வருகிற 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அப்படி சட்டமன்றம் கூடும் பொழுது அதில் இருக்கும் 4 நபர்கள் தவிர மற்ற ஏனைய அனைவருமே சட்டசபைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கோரிக்கை வைத்தால் அது யாருக்கு வைக்க வேண்டும்? உதாரணமாக நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு வீரபாண்டி எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறார் என்றால் எடுத்த உடனே நேரடியாக நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் என்று கூறக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஐயா அவர்களே தங்கள் வாயிலாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் என்று கூறிய பிறகு சபாநாயகர் அவர்கள்தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை பேச வைக்க வேண்டும். இது ஒரு மரபு. இது மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் அதை பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும். இப்படி சில சட்டசபைக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அது எப்படி நடக்க வேண்டும் என்று வருகின்ற 16, 17 ஆகிய தேதிகளில் சென்னையில் ஒவ்வொரு சட்டமன்ற அனைத்து தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வகுப்பறைகள் எடுக்க போகிறார்கள். அப்படி வகுப்பறைகள் எடுக்கும்போது அவர்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே காங்கிரஸிலும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போக வேண்டாம் என்றால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. அதிமுக 1977 முதல் ஆட்சி அமைத்து உட்காரும் பொழுது நம்ம சேலம் மாவட்டத்திலிருந்து தருமன் என்ற ஒரு எம்எல்ஏ போனார். அவர் அவ்வளவா எழுத்து படிக்க தெரியாது. அவர் கையெழுத்து போடும்போது இந்த மாதிரி போட்டிருந்தார். அந்த கையெழுத்து இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கையெழுத்தை எடுத்து அங்கே எழுதும்போது ஆஃபீஸர் மலையாள ஒரு ஆஃபீஸர் எடுத்து எழுதும்போது திருடன் என்று மாற்றி எழுதிவிட்டார். ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும் பொழுது திருடன் எனும் நான் அப்படின்னு சொன்னா, பதவி பிரமாணம் என்ன பண்ணுறோம், திருடன் எனும் நான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இவர் திருடன் எனும் நான் சொன்ன உடனே இவர் கோவம் வந்துருச்சு தர்மனுக்கு. திரும்பி அவர் ஆளுநர் ஒரு முறைச்சாரு. அதுக்கப்புறம் அவரே பார்த்து தருமன் எனும் நான் சொல்லி அந்த பதவி பிரமாணம் பண்ணார். எம்ஜிஆர் முதல் கொண்டு எல்லாமே அப்போ பயங்கரமாக சிரிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த தர்மங்கிறவர் காலையில் 6 மணிக்கே சட்டசபைக்கு போயிட்டார். சட்டசபைக்கு போய் புரட்சி தலைவர் எங்கே உட்காருவார்னு கேட்டிருக்காரு. அங்கே வேலை செஞ்சு எல்லாம் கூட்டி எழுதிட்டு இருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் இந்த சீட்டில் உட்காரல, அவருக்கு நேர் எடுத்த சீட்டில் தான் கொண்டு போய் அந்த துண்டை எடுத்து அங்கே போட்டு வந்துட்டார். அங்கே வேலை செஞ்சவங்க துண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரும் தெரியல, துண்டு போட்டான்னு எடுத்து போயிட்டாங்க. இவர் உள்ளே போனதோடனே, சட்டசபைக்கு உள்ளே போனோடனே எம்ஜிஆருக்கு போய் கும்பிடு போட்டு திரும்பி பார்த்தாரு. அங்கே கலைஞரும் அன்பழகனும் உட்காந்துருந்தாங்க. இவர் சீட்டு போட்டது அன்பழகன் உட்காந்த இடத்துல துண்டு போட்டார். இவர் நேராக அன்பழகன்கிட்ட போய் ஏன் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னாரு. அன்பழகன் முடிக்கிறார். யார் தான் இவன் நம்மள எந்திரி சொல்கிறான் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அவனு, நீ முதல்ல எந்திரி அவனை. அன்பழகன் எந்திரிச்சு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இருக்காரு. கேட்குறாரு, நான் காலையிலே சீட்டு போட்டு போனேன், துண்டு போட்டு போனேன், எங்கே துண்டுங்க, நீ எதுக்கு உட்காந்த அப்படின்னு கேட்டார். உடனே எல்லாம் சிரிச்சு கலைஞரும் சிரிச்சு, அப்புறம் எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு, இல்லை உனக்கு பாரு மேலே 5வது ரோவில் 3ஆவது சீட்டு உங்கள் பேர் போட்டுருக்காங்க, அங்கே போய் உட்காருப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சட்டசபையில் நிறைய கூத்துக்கெல்லாம் நடக்கிறதாக நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்ட செய்தி தான். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் 2 நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு சட்டசபையில் ஏதோ ஒரு சின்ன 2 ஏதோ ஒரு தவறு நடந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்காமல், பொதுமக்கள் அதை கிண்டல் பண்ணாமல் கேலி பண்ணாமல் நடந்துக்கணும்னு சொல்லி பொறுமையாக கேட்டுக்கிறேன். நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சிவபெருமாள், சேலம். நன்றி, வணக்கம்.